விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு நண்பர்கள், இன்றைக்கு பார்க்கக்கூடிய பொதுவான பலன் ஜனவரி மாத பலன். ஜனவரி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது? நம்ம தொடர்ந்து ஆங்கில மாத பலன் பார்க்கிறோம், தமிழ் மாத பார்க்கிறோம். எல்லா வருட மாத பலனுக்கும் நிறைய குரு சுக்கிரன் ஜோதி நேயர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாசம் ஆங்கில புத்தாண்டுல மாசம் ஜனவரி மாசம்தான். இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? மெயினா இதுல வரக்கூடிய முகூர்த்த நாள் மூணே முகூர்த்தம் தாங்க இந்த ஜனவரி மாசத்துல வருது. அதாவது பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது, தேய்பிர முகூர்த்தம் தான். அடுத்து 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு முகூர்த்தம் வருது. 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா வளர்பிறை முகூர்த்தம் வருது. இது 3 முகூர்த்தம் தான் மெயினா இந்த ஜனவரி மாசத்துலதான். 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தைப்பொங்கல், தை பிறந்தா வழி பறக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு மெயினான ஒரு விசேஷமான ஒரு காலம். நான் தை மாச பலனா அதை டீட்டெயிலா சொல்றேன். இந்த பண்டிகை பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி வருது. எல்லாருமே கண்டிப்பாக மகா சங்காரந்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. இந்த தைப்பொங்கலை விசேஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக. அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் சொல்லுவாங்க. நம்மளுடைய உழவர் மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் வச்சு ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க. அடுத்ததான் உழவர் திருநாள், அதாவது 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது. அதாவது மஞ்சு விரட்டு ஊர்ல கிராமத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த பண்டிகையில கலந்துக்குங்க. அது பார்த்தீங்கன்னா தை அமாவாசை 29ஆம் தேதி பயங்கரமான ஒரு அமாவாசை. பித்தர்களுக்கு இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணமே கொடுக்கலன்னா அந்த தை மாசம் கொடுத்தா ரொம்ப பலனுங்கிறாங்க. அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை கண்டிப்பா இறந்த முன்னோருக்கு நம்ம திதி கொடுத்தே ஆகணும். இது பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி வருது. அதாவது ஜனவரி மாசம் 29ஆம் தேதி. இதான் இந்த விசேஷ காலங்கள். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. பொதுவா பாருங்க, சிம்ம ராசிக்காரங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா சிம்ம ராசி என்பது அதிகமாக இருக்கும். இந்த ராசி பாருங்க ஸ்திர ராசி, ஒரே நிலையாக ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த சிம்ம ராசி தான். எந்த விஷயம் சரி டக்கு டக்குன்னு முடிவு பண்ணி அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை சிம்ம ராசி என்பது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. தன்மானமும் தன்னம்பிக்கையும் சிம்ம ராசி கிட்ட கண்டிப்பாக இருக்கும். எதுலையுமே பாருங்க நேர் வழியில மட்டும்தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க போவாங்க. நேர்மையான குணம், நேர் வழியில போகக்கூடிய சிந்தனையாற்றல் சிம்மத்துக்கிட்ட இருக்கும். தன்னம்பிக்கையான குணமும் சிம்ம ராசிகிட்ட இருக்கும். தைரிய குணம், தன்னம்பிக்கை குணம் எல்லாமே சிம்மத்துக்கிட்ட இருக்கணும். அப்படிப்பட்ட ராசி தான் சிம்ம ராசி. அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே தயவு செய்து எல்லாமே ஒரு பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் நடத்தினா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். உங்க விதிஜாதத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல திசையை விட புத்தி கிரகம் எப்படி நடத்துது, நல்லவரா கெட்டவரான்னு பாத்துங்க. நீங்க ராசி சிம்ம ராசியா இருப்பீங்க. ஏன்னா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்க. லக்ன அடிப்புல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா யோகமான பலன் அது கண்டிப்பா கொடுத்தே தீரும். எது பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். அதனாலதான் பொது பலன் நான் எல்லா வீடியோலும் கொடுத்திருப்பேன். இப்ப சிம்ம ராசிக்கு இந்த மாசம் ஜனவரி மாசம் ஆங்கில மாசத்துல மாதம் ஜனவரி மாதம் தான். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய மாதம் ஜனவரி 1 தான். இப்ப எப்படிப்பட்ட யோகம் வருது இதுல பார்ப்போம். கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசில இருந்து 2ஆம் பாவத்துல கன்னிகா ராசியில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க. 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க.
தனுசு ராசியில 7ஆம் இடத்துல கண்ட சனி, 7 சனியும் சுக்கிரனும் சேர்ந்து உங்க அமைப்புல 7ஆம் பாவத்துல இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார் சஞ்சார செய்யறார், அதுவும் மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல குரு பகவான் வக்ரமாய் சஞ்சார செய்யறார். 12ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறார். இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மகரத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். மற்றபடி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்ரமாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 11ல செவ்வாய் போறார். அடுத்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி புதன் பகவான் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா அவரும் சூரிய பகவானோட சேர்ந்து இணைகிறார். இந்த காலகட்டம் இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு. என்னை பொறுத்தவரை சிம்மத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாத்தையுமே வெல்லக்கூடிய திறமை இந்த ஜனவரி மாசத்துல மட்டும்தான் சிம்மத்துக்கு இருக்கும். எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய குணம் இருக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் சிம்மத்துக்கு இருக்கலாம், இருக்கக்கூடும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். அப்ப சிம்மம் என்ன பண்ணுவாங்க, சிங்க நடை போடக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு வரப்போகுது நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பாருங்க ஜாதகத்துல தசா புத்தி சரியில்லாத நபர்கள்லாம் பாருங்க இந்த கண்டக சனி என்ன பண்ணுச்சு, சனி புத்தி வந்தாலும் சரி சனி தசையை வந்தாலும் சரி சனி புத்தி வரும். சனி தசை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சிம்ம ராசியை பொறுத்தவரை. சனி புத்தி வந்துச்சுன்னா ஒரு சில பேருக்கு சனி பகவான் ஜாதகத்துல உங்களுக்கு பகை கிரகமா சனி பகவான் வர்றதுனால என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க உத்தியோக தடைகள் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், பகை பிரச்சனை இருக்கும், எதிரி பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கும், ஜாமீன் போட்டு மாட்டிப்பாங்க. சில பேர் பாருங்க ஒரு இடமாற்றத்தை கொடுத்திருப்பாரு, நிறைய ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க சிம்ம ராசிக்காரன். ஏன் திருமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு தாமதமாகும், திருமணம் அமையாம ஒரு தடையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயத்த சிம்ம ராசிக்காரர் பார்த்திருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் சொல்றேன், பொதுவா சொல்றேன். அப்படிப்பட்ட தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லைங்க, படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருக்கும். கேட்டா சொல்லுவாங்களே சிம்ம ராசிக்காரங்க, ஆமா எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. கண்டிப்பா சிம்மராசிக்காரன் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருக்கணும், தடைகளை சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சிம்மத்தை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாருங்க தொழில் ஸ்தானமும் பாருங்க சரியா இருந்திருக்காரு பாருங்க. தொழில், சகோதர சகோதரி உறவு, இதுல ஒரு சில மந்தமான தன்மைகள், டாக்குமெண்ட் பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சவங்க யாருன்னா சிம்மராசிக்காரன். இப்ப 5ஆம் பாவத்துல சூரியன் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னை பொறுத்தவரை. அதான் சொல்ற, நினைச்ச காரியம் உங்களுக்கு கை கூடி வரும். 5ஆம் பாவத்துல ஒரு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏன் அப்படி நான் சிம்மராசி சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தே சிம்மராசி தாங்க, அதனால சொல்றேன். அப்ப பாருங்க சிம்மராசிக்கு பாருங்க சூரிய பகவான் 5ஆம் பாவத்துல இருந்து நேரா 11ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க, லாபஸ்தானத்தை பாக்குறாரா. அப்ப இங்க லாபங்கள் கை கூடி வரும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம், சிம்மத்துக்கு லாபங்கள் கைக்கூடி வரலாம், பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சிம்ம ராசி கண்டிப்பா 100% சொல்லலாம். ஏன்னா வருமானத்துக்குள்ள அதிபதியும் இந்த சூரிய பகவான் இணைந்து 5ஆம் பாவத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு. அப்ப நினைச்ச விஷயத்துல பொருளாதாரம் வரும். அதுவும் குருவுடைய வீட்டுல இருப்பதுனால நகையோ பணமோ சேமிப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் இன்கம் வரும். கடன் பிரச்சனை வந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் இப்பொழுது சிம்ம ராசிக்கு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அப்ப பொருளாதாரம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எல்லாத்தையும் பேஸ் பண்ணலாம். எப்படிப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பயிற்சி ஆகும்போது மகரத்துக்கு மகரத்துல போனார்னா 6ஆம் இடத்துல சூரியன் தான் எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சிம்ம ராசிக்கு வந்துடும். அப்ப இடம் வாங்குவாங்க, கடன் வாங்கி இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. எங்கிட்டாச்சும் நீங்க லோன் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த லோன் கிடைக்கலாம். எப்ப கிடைக்கும், ஜனவரி மாசம் 14 அப்புறம் லோன் வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப கடன் உதவி கேட்கிற இடத்துல பணம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே வரும். எதிரிகளை வெல்லக்கூடிய திறமையும் வரும். அப்ப பொருளாதாரம், இடபூமி இது சார்ந்த பிரச்சனை இருக்காது. என்னைய பொறுத்தவரை சிம்மத்துக்கு இது சார்ந்த பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை பாருங்க, நிறைய பேருக்கு இந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு போகும்போது வேலை கிடைக்குமான வேலை, உத்தியோகம், ப்ரமோஷனான வேலை கிடைக்கும். யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்து இப்ப டாப்பா இருக்கும், அந்த சனியுடைய பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் பாக்குறதுனால சொல்றேன், பயங்கரமான வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கணும். சிம்மத்துக்கு மட்டும் பாத்துக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுலதான் இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார்.
அப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ப்ரொமோஷன், எதிரியை வெல்லக்கூடிய திறமைகள், நிரந்தரமான வேலைகள். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, நிறைய பேருக்கு வேலை சரியா இருந்திருக்காரு, ஒரு பறிப்பு இருக்கும் நிறைய பேருக்கு, கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க. இது எல்லாமே ஜனவரி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிரந்தரமான வேலை, நல்ல ஒரு அனுகூலம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் இங்க நல்ல பலன் இருக்கு அதனால சொல்றேன். இப்ப வெளிநாட்டை வேலை பாக்குறீங்க, இல்ல வெளியூர்ல வேலை பாக்குறீங்க, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனா கண்டிப்பா போகலாமே, அதெல்லாம் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேனே, கண்டிப்பா போகணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்குங்க, அதான் திருமண வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அனுகூலம் என்னைய பொறுத்தவரை. சுக்கிர பகவான் இணைஞ்சிட்டாவே சுகபோகமா கணவன் மனைவிகள் வாழணும், இதான் விதி அமைப்பு. 3 கூடையர் 10 கூடையர் போய் நேரா 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பது மிக சிறப்பு. அப்ப திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை சாதசியம். புதுசா திருமணம் பேசுறவங்க, 2வது திருமணம் பேசக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே திருமண வாழ்க்கை எப்ப வரும்? ஜனவரி 14, 15க்கு அப்புறம், 17க்கு அப்புறம், 18க்கு அப்புறம் கெட்டி மேல வீட்டுல சத்தம் கேட்டே தீரும். அது காதல் திருமணம் சரி, என்ன ரெண்டுமே ஓகே ஆகும் பாருங்க. ஜனவரி 15, 16க்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பா நிறைய பேர் கண்டிப்பா சொல்லுவாங்க, ஆமா எனக்கு திருமண பேச்சு பேசிட்டாங்க, அனுகூலமா அமைஞ்சிருச்சுங்கிற வார்த்தை வரும். திருமண தடை இருக்காது. நண்பர்கள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், இரும்பு சம்பந்த தொழில், நெருப்பு சம்பந்த தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் இப்ப ஆரம்பிங்க. ஏன்னா தொழில்காரன் அதிபதியான சுக்கிர பகவான் நேரா 7ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறார். அப்ப மாமனார் மாமியார் உறவு, தொழில் சார்ந்த விஷயம், இது எல்லாமே புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க பண்ணுங்க, நல்ல ஒரு லாபத்தை இனிமே பார்க்கலாம். தொழில இனிமே லாபம் வரும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா தொழில்காரனே உங்களை பாக்குறாரு. அப்ப தொழில் லாபம் கிடைக்குமா கிடைக்காது? 2ஆம் வீட்டு அதிபதி சூரியோட சேர்ந்து இருக்காப்லே, நல்லா பாத்துங்க. உங்க 2ஆம் வீட்டு அதிபதி சூரியோட சேர்ந்து புதனும் சேர்ந்து சூரிய புத ஆதித்யத்துல இருக்காங்க. அது இல்லாம 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப இது எல்லாமே சாதகமா அமைங்கிற அமைப்பு உண்டு. பெருங்கொண்ட பணம், லாபம், இன்கம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பார். இன்கம் சார்ந்த சொல்றேன். நிறைய பேர் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுறீங்க, கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு, நிறைய இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக தசாபதி முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், படிப்பு கல்வித்துறை சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், இல்ல அரசு மூலம் நிறைய அனுகூலமா இருக்கும். அரசியல்வாதிகள் நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். சிம்மத்தை பொறுத்தவரை எல்லா எதிரையும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது, பாத்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு எல்லா விஷயம் நல்லா அனுகூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, அதாவது மகா நட்சத்திரம் பிறந்தவங்க. இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையே கிடையாது. பார்த்தவங்கன்னா இந்த ஞான அறிவு அதிகமா இருக்கும். மகா நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எதுலையுமே தைரிய குணமும் இருக்கும் இவங்கள்ட்ட. எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா உண்டு. இவங்களுடைய வெற்றி எல்லாமே சூப்பரா இருக்கும். இடம், பூமி, வண்டி, வாகனம், இது சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய யோகங்கள், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசாங்க தொடர்பு, அரசு அனுகூலங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு, படிப்பு கல்வி நல்லா இருக்கு, வேலை உத்தியோகம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறார். மக நட்சத்திரங்கள் ஒரு நல்ல ஒரு வெற்றியான ஒரு நேரத்தை பார்க்க போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பாங்க, ஃபேமிலியை பார்ப்பாங்க, எல்லாமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் தான். இப்ப பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க, ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கை வருது. குடும்பத்துல வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு வாகனம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு. படிப்பு கல்வி, உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவியா வரும். எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு யோகம் சரி, வெளிநாடு யோகம் சரி, நிறைய பேர் திருமண பேச்சு பேசுவாங்க. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை அழகா அமைக்கும். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, உத்திரத்துல பிறந்தவங்க உலகையாளக்கூடிய திறமை உள்ளவங்க. எப்போதுமே தன்மானம், தைரிய குணம், நேர்மையான குணம், நேர்வழியில மட்டும்தான் போவாங்க. இவங்களுக்கு பாருங்க, வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், அரசாங்க தொடர்பு, அரசியல் வாழ்க்கை, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க வெற்றியா வரும். இறைவன் அருள் அதுக்கு அதிகமா கிடைக்கும். தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே வெற்றியா வரும். எங்க போய் நீங்க லோன் கட்டணும், கடன் உடனே கிடைக்கும். காதல் திருமணமா 2வது ரெண்டுமே ஓகே வருது வாய்ப்பு. குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்குறேன். அப்ப எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை ஜனவரி மாசத்துல பாக்குறீங்க. வரக்கூடிய ஜனவரி மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.